எனக்கு எப்போ கல்யாணம் மட்டும் பார்த்துருவோம். கிரகம் இருக்குது, தடங்களாக இருக்குது. அந்த தடங்கள் போகணும் தானே, சாமியை வச்சுக்கணும். சனி பார்க்குற எல்லாம் குழம்புதே. போகிற ரோட்லையோ போகிற வாகனத்தில் தெரியாது, மழை போல வந்தது, உயிருக்கு சாகணும்னு வந்துச்சு. உன்கிட்டயே திண்டு உன்னோட உடுமான ஒருத்தவங்க தனக்கே எதிரியாகத்தான் நிற்கிறாங்க. உண்மை கதை விளங்குதா? பாஸ்போர்ட்டில் பேரை குத்தியாச்சு. ஃப்ளைட் ஏறுறது நினைச்சாலும் பயமாக தான் கிடக்கு. ஐயாட்ட தெமிழ பேனே அப்போ வழியாக கேட்கலாம். ஏதாச்சும் ஒன்று காட்டி தான் போகணும். பாஸ்போர்ட் அல்லது இதை மட்டும் இதாண்டிட்டு நீங்கள் உங்களை வகுத்த காட்டுங்க. இப்போ கொழும்புல ஆம்புலன்ஸில் போகிறாங்களும் தப்பு இல்லை அவ்வளோ கண்டாப்பா. அங்கங்கே சனமேகா இருந்தாலும் நீங்கள் போறீங்கலாம் பிள்ளையோட அப்போ அதில் சமாளிக்கும் பிள்ளை பிரச்சனை. ஆனால் ஆல்டோ அந்த ஒரு வித்து விலாசமாக விட்டு வீதியாக இருக்கலாம் காருக்குள்ள வீதியாக அக்கனி ஜெயில்ரா போன கையோட நீங்கள் இத்தாலியோட கார் ஒன்று எடுங்கோ. நம்பிக்கை பிடிச்ச காரணத்தை கொடுக்க வேண்டிய அந்நிய நாடால் உனக்கு செல்வாக்கடை இருக்குது. அந்நிய நாடுண்டா வெளிநாட்டு பயணம். நான் சொல்ல வேண்டியது மட்டும் சொல்லு பார்ப்போம். ஓகே. ஆண்டவரே ஆண்டவரே என்ன பிடிச்ச கஷ்டம், என்ன பிடிச்ச கஷ்டம் வந்த வழியில விலகி போகணும். சொல்றது மட்டும் சொல்லு. எனக்கு இப்போ இந்த வருஷம் கல்யாணம் நடக்குமோ இல்லை ஒரு மனசுல சொல்லு. ஆண்டவரே ஆண்டவரே என்ன பிடிச்சது அந்த பயணத்துல விலகணும். 500 கண்டவள நாளாச்சு. நல்லா சரி வரும் புத்த, சத்தியமா சரி நம்புறேனா? இந்த தட்டை சத்தியமா சரி வரும். இல்லை இது அல்டோ இல்லை, அல்டோ சிங்கம். நேற்று ஏறின கார்லாம் ஏறு சிங்கம் 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 ஈஸ்வர சிங்கம். వాటిదన్నా అనుదక సుహతాయా తాళతీయన్న మీ పాస్పోర్ట్ ఆఫీస్ భద్రముల్ల மோ யூடியூபுக்கு எஸ்கே ப்ளாக். ஐயாட்ட தெமிழ பேனே அப்போ வழியாக கேட்கலாம். தமிழ் தெரியா? పొట్టకు బాత్ పెరిదే నేని పొట్ట ఆమె జాపానీ పత్తి అవిలా తీయను ట్రిప్ 10 మందికి ట్రిప్ సమారం ఇన్నవా సింగల్ దెమిల పుడువా ఇన్నవాని ఇన్న తెలదమా ఏక తీరనే కరా నేని ఆమె కోయత కామ బండారా පිළියෙන්දල අර මේ ආරම්භයක තියෙන්නේ. ඊට චුට්ට යහනේ. ஒரு லெவல் பிளேச்சாலும் ஒரு லெவலில் முடிச்சு ஒரு திருப்தி ஒன்றுடைக்கு மேலே பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டோம்டா. இல்லை இல்லை அங்கே டைம் இல்லை. அங்கே அப்படி டைம் இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சாக இருக்குது பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இல்லையோ? அங்கே டைம் இல்லை. இத்தாலி மாவாண்டா சரி உடனே சுரப்பாங்க கேட்டு அங்கே நீ ஆக்களை விட்டுட்டு நாங்கள் நிற்கணும் எம்பளியில் அவரால் போகலாம் அவங்களுக்கு அதுக்கு அங்கே இப்போ அலுவல் பார்க்கத்தான் மிஸ்ஸஸ் யாரு என்ன விடாங்க நீங்கள் போங்க மாசு போங்க. நீங்கள் கல்யாணத்தை கட்டினாலே சரிதாப்பா, வாழை பிடிக்க வேண்டியான் அப்படி சொல்லு. சும்மா அவங்களே சொன்னேன். இல்லை நான் ஏதாச்சும் ஒன்று காட்டி தான் போகணும். பாஸ்போர்ட் அல்லது இதை மட்டும் இதாண்டிட்டு நீங்கள் உங்களை வகுத்த காட்டுங்க இப்போ. ஐயோ கடவுளே, நான் அம்மானை 11 போட சொல்லிப்பேனப்பா. ஏன்டா ஏன் அப்படி ஒரு டைமை வைக்கிறாங்களே? இப்போ 11 அப்பாயின்மெண்ட் நம்ம போடுற மாதிரி இருந்தால் அந்த டைமுக்குள்ளே நிற்கணுமென்றானே அந்த அப்பாயின்மெண்ட்டு ஒரு 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 இது. அப்போ நான் வந்து 11 போட்டுட்டு நான் சொன்னேன் தானே எங்களோட டைமிங் இஷ்யூ ஆகும் கட்டாயம் 11 நிற்கலான்ட்டு. அதே மாதிரி இங்கே வர 12 ஆகிட்டு தானே எங்க. ஆனால் அவங்க பிந்தி தான் எடுக்கிறாங்களே. அதை வந்து எங்களுக்கு தெரியாது. அப்போ போட்டுட்டு வர எத்தனைக்கு அப்போ 11 இப்போ போங்க நாளைக்கு வாங்க நீந்தா
அவங்களும் இந்த பேமெண்ட் போடுற அந்த காசுக்காகத்தான் காசுக்காண்டி தான், அதுதான் காசுக்காண்டி தான். 1500 பாருங்க, எத்தனை பேர் போடுவாங்க. 6500 அதில் ஒரு ஆள் உண்டு என்ன கேட்டார், என்ன எங்கே மேலே ஒரே சனம் ஒன்று கேட்டார் என்ன. அப்போ நான் சொன்னேன், நான் மேலே போயிலேன்டா, எங்கே துபாய்க்கு தானேன்டார். எனக்கு அப்படி கேட்கக்கூட அந்த வெற்றி கொடி கேட்ட படத்தில் இப்போ பார்த்திவன் முரளியில் அனுப்பாங்க பெரிய லைன் தான் நின்றது. அப்போ நான் சொன்னேன், நான் துபாய்க்கு இல்லை சிங்கப்பூருக்குன்னு. சரி அப்படின்னா நீங்கள் நேராக போகலாம் உள்ளுக்கொண்டார். அப்போ நேராக உள்ளுக்கு போகலாம்ண்டார். நீங்கள் லைனில் நிற்கிறதில்ல நேராக போகலான்றார். அப்போ நீங்களே நிற்கிறீங்க, நாங்கள் துபாய் முழு பேரும் துபாய் ஆகலாம். எனக்கு தெரியாத வெற்றி கொடியட்டு படம் தான் நான் ஞாபகம் வந்துச்சுடா. அப்போ கடவுளே தெராசா. அப்போ போனால் அப்போ இன்னொன்று எடுக்காங்க வரையில் வந்துட்டாங்க. அப்போ வந்துட்டோம் திரும்பி கதைச்சி போனேன். கதைக்கு ஒரு டீட்டெயிலாக சொல்லணும் இன்னும் சொல்கிறாங்களே. நல்ல ஒரு ChatGPT வந்தது. என்ன எந்த பேர் வீட்டை கொண்டு ஆட்டுது. ஓ மை காட், நான் புக் பண்ணேன். අයියා මෙයාට හොඳට සිංහල පුළුවන්. මෙයාට හොඳට සිංහල පුළුවන්. කොළඹල ඇම්බුලන්ස්ல போறாங்களும் தப்பேல அவளக்கடா அப்பா. என்ன செய்றோம் ஒருவක දැන් ප්‍රතිකුලලා ඉව මීට් කරා හරි. අන්න එක. අයියා දැන් ගොඩාක් කාලද ඩ්‍රයිවිං කරන්නේ? මාස 8යිනේ. 8 மாசம். அப்போ கொஞ்சம் சிக்கலாம். மற்ற வார்த்தையை சொன்னால் அவைக்கு தெரிஞ்சுது. மேண்டா அவைக்கும் எங்களுக்கும் ஒரே சொல்லித்தான். இப்படி தான் இருக்கா. எனக்கு அடிக்கடி ஞாபகம்டாப்பா. ஒரு வெள்ளத்தில் இங்கே வந்த கொட்டையனாக்கு ஒரு சிங்கிள் அண்ணா வந்தவரா அந்த ஆளை வச்சு கழுவி போட்டு இறங்குற டைம் வந்து எவ்வளோண்டு 800 700 தமிழில் சொன்னேன். அப்போ இன்னும் ஒன்று நான் சும்மா சில வேலை அமௌண்ட்டுகள் மட்டும் சரியாக தெரிஞ்சுக்குந்தான்ட்டு இன்னும் ஒரு கதைக்கு தமிழ் தெரியுமா கூட எல்லாம் கேட்டுன்னு இருந்தேன். ஐயோ கடவுளே போட்டாங்க. அந்த எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த மூமெண்ட். ஐயோ நல்ல ஜோக்காக இருந்துச்சுடாப்பா. அப்போக்குள்ள கவிதாசன் நக்கினி இல்லை என்று அப்படிதான் சில வேலை இவருக்கும் தெரிஞ்சுக்கொண்டு இல்லை இவர் சில முகங்களை பார்த்தா தெரியுமா தெரியும். இப்படி தான் அங்கேயும் காய்ச்சா இப்படி தான் அங்கேயும் காய்ச்சா. அதான் பெரிய ஜோக். இது இவற்ற ஒரிஜினல் அந்த சிங்கள முகம். சிங்கள முகமண்டை பார்க்குறாரு கண்ணாடியில். இல்லை அவர் தெரியும் ஐயா தான் මේක පාර්ට් ටයිම් නේද කරන්නේ? ஃபுல் டைம். ෆුල් ටයිම්ද? කොහමද ජොබ් එක යන්නේ? ෂේප්ද? ජොබ් එක ෂේප් ඉතින් ට්‍රැෆික් එක තමයි අවුලනේ. පෙට්‍රල් ප්‍රයිසස් තමයි කියන්නේ. ඉතින් පෙට්‍රෝල් ප්‍රයිසස් එක වැඩි වෙනකොට අද Uber ගානත් එක වැඩි කරනවා නේද නැද්ද? වැඩි වෙලා නැහැ නේ. ඉච්චර ඒ ප්‍රමාණයට වැඩි වෙලා ඒ ප්‍රමාණයට වෙන්නේ නැහැ නේ. ඔව් පෙට්‍රෝල් ගාන නම් යනවා වැස්ස වගේ. මේක බලන්නකො කිලෝමීටර් ගානයි ප්‍රයිස් එකයි බෙදලා බලන්න. අதான் කිලෝමීටර් කීයද වැටලා තියෙන්නේ කියලා. அதுதானே. මේකේ charge එක කීයද තිබුණේ? මේකේ තිබුණේ 810යි. කිලෝමීටර් 9ද 10ද තිබුණේ. කිලෝමීටර් 8යි දශම ගාන තිබ්බේ. ඒලා ට්‍රැෆික් වල ඉන්නකොට ඉතින් කිලෝමීටරයකට ඒ වුණාට ඒ කියන්නේ අර 810ම එනවා නේද ඔයාට නැද්ද? නෑ නේ අපි Uber එකේ ගෙවන්නේ අපි ඇප් එකට. ඇප් එකට ගෙවනවානේ. එතකොට කොහොමද ඔයගොල්ලන්ට එන්නේ කොහොමද? අපි Uber එකේ තියෙන්නේ ඩේලි පැකේජ් එකක් 1209යි රෙන්ටල් එක. 1209ට දවස් දුවන්න පුළුවන්. ඒකට ඉතින් 10,000 කම්බ කරොත් ඒ 10ක් කැපිලානේ. රුපියල් 1000ක් කියන්නේ 1200ක් කියන්නේ. 110යි. ඒකට 10,000ක් ඔයන් ඉතින් උදේ ඉඳලා රැ වෙනකම්ම දුවන්න ඕනේ. ஓ அப்போ இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இது இப்போ இப்படி தான் யாரும் கொஞ்சம் ஓரளவு இந்த பார்த்துக்கிட்டே தரக்கூடிய ஆக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நிலைமையில் விளங்கப்படுத்தி கதைக்கிறானே கொஞ்சம் கஷ்டம்தான்ன்ற மாதிரி. அப்போ நாங்கள் அடுத்த கல்வி என்ன கொஞ்சம் அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேற ஒரு ஜாப் செய்கிறாங்க. அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்லுங்க வேறு வேலை இல்லை இருந்தா இது நடிக்கிற என்ன மாதிரி யோசிக்கிறேன் நான் யோசிக்கிற மாதிரி இது
அமரேந்திர பாகுபலி மாதிரி யோசிக்கிறாரு இல்லை இவர். இல்லை நான் இப்போ நீங்கள் கழிச்ச கதையே காதை கொடுக்கல. நான் இப்போ அந்த அங்கே சனமும் இருக்குமோன்னு பார்த்து யோசிச்சு கொண்டு அங்கங்கே சனமேகா இருந்தாலும் நீங்கள் போறீங்கலாம் பிள்ளையோட அப்போ அதில் சமாளிக்கும் பிள்ளை பிரச்சனை. அப்போ வேறு சொல்லுங்க. ஆனால் அல்டோவான அந்த ஒரு விலாசமாக விட்டு வீதியாக இருக்கலாம் காருக்குள்ள. நல்ல வீதியாக இருக்கு. ஆனால் நேற்று அங்கே ஓகே இல்லை. அதுவும் இது மாதிரி தான். நீங்கள் போனது இப்படித்தான் ஏன் போனது ஓகே தானே? ஏன்னா அந்த இது பிஒய் ஓகே இல்லை அக்கினி. ஆனால் அதுவும் சின்ன தானே அது கார சாய்ஸ் அதுதான். கால் நட்டு அதை விட ஒரு மனுஷர் தான் அளவாக இருக்கலாம். இந்த ஆள் வளர்ந்து கட்டு போயிருக்குது சொல்கிறான். சும்மா ஏதோ கொஞ்சம் கட்டையாக போகும் கொண்டு உங்கள்கிட்ட இதுதான் நிறைய அக்கினி ஜெயில்ரா மிக பிரச்சனை இது மே கொய்தாயே வெளிக்காடுதானே வெளிக்காடுனே இதுதானே வெளிக்காடு சிவச்சானே அக்னி பார்த்து போய் வரக்குள்ள இடம் மாறாமல் வரணும். நான் சொன்னது பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வரைக்குள்ள உடனே சிரிப்பு உங்களுக்கு என்ன வெளிக்காடு சிறைச்சாதான் இப்போ உள்ள பெரிய சிறைச்சாலை மற்றது கண்டி போகும் பாரு இன்டரா பார்த்தாலே பயந்தான் பேர். ஒரு நாளா 2 நாளா 45 நாள் பட்டங்களுக்கு தான் தெரியும். பருப்புஞ்சோறும் தான் எல்லாம் ஒரு ஆனால் உண்மையிலே அதுவும் எங்களுக்கு நிறைய பாடங்களை கேட்டு தந்தாங்க. அப்போ வாரீங்களா தேவைப்பட்டா போகிறேன். இத்தாலி ஜெயில் எப்படி தெரியா எங்கே இருக்கண்டே தெரியாது. என் ஃப்ரெண்ட் படிகள் போயிருக்கிறாங்க. அப்போ உங்களோட ஃப்ரெண்ட் எல்லாம் கொஞ்சம் சிக்கலாம் ஆகலன்னு. ஃப்ரெண்ட் என்ன சிக்கலன்னா சும்மா தெரியாது. நாங்கள் போகும் போது நடந்த வரக்குள்ள இப்படி வர ரைட் ஓகே அப்படி வரீர்கள் நீங்கள் ஓகே. நான் எங்கே இருக்கண்டே தெரியாது. அது அண்டர் கிரவுண்டில். சரி இப்போ என்ன விளக்கம்ண்டா சாப்பிட இல்லைண்ணே. அதான் அங்கே அப்பாவும் குளிசை போடுற சாப்பிடல. நான் இப்போ சொல்ல அப்போ அப்பாவையும் அம்மாவையும் தம்பியும் அனுப்பிடுவோம் அது நம்ம சாப்பிட கடைக்கு. அங்கே போக மாட்டேன் அவைக்கு தெரியாது. விசாரம் அவங்களுக்கு நீங்கள் இந்த இவர் நல்லா மோசமாக தான் வளர்த்து வச்சுக்க சரி நல்லா தான் வளர்த்து வச்சுக்க பிள்ளையில அப்படி தான் பழக்குவோம் நீங்கள். ஆனால் இன்றைக்கு விடுவோம் குண்டனை விடுவோம். குண்டனை கிடந்து தெரியும் தானே தம்பியாக்கள் இல்லை தம்பி குண்டை நிற்கிறான் தானே. குண்டன் தனியாவோ தனியா குண்டனும் அம்மாவும் அப்பாவும் அப்படி 3 பேரும் போக தெரிஞ்சா விடுவோம். நீங்க என்ன குண்டனை தனியாக விட்டு எடுப்பிக்கிறேன்டோ ஐயே அப்படி நான் விடுறேன் உங்களுக்கு அப்படி செய்யறேன். நான் சொல்றேன் 6 வயையும் அம்மாவையும் அப்பா 3 வயையும் இடம் தெரியும் அவனுக்கு. அது பக்கத்தை 200 மீட்டர் கடைக்கு கீழ்கடையிலையும் சாப்பாடு இருக்கா அதுகள் சொல்லி கொண்டில்லை தானே. அங்கே விடுவோம். அதை விட அங்கே போனால் தான் வேணாமா சாப்பிடுவானுங்க. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட சரியாக வேண்டி கொடுக்க வந்தால் கீழ்கடை பாசலை வேண்டி கொடுக்க சொல்லி நிற்கிறாங்க. ஒரு பயமும் இல்லைங்க. நீங்கள் ராக பயப்படுறீங்க. நான் ரோட்டு கிடக்க கையை பிடிச்சி தானே இழுத்து கொண்டு போகிறது. இவா கொஞ்சம் தெரியாது கண் பார்வைகள் குறைவு தானே. உங்களே சொன்னார் அதானே பிள்ளைங்க. நான் அம்மா சிலோ ஓடி கொண்டு போகிறாரு. அவங்க குட்டி மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. சரி அப்படி குருவி மாதிரி இங்கே போகக்கூடாங்க. இங்கே இது அம்மா கடை சொல்லுங்க உனக்கு போய் சாப்பிட போக சொல்லி அந்த கடை பக்கத்து கடைக்கு வைக்கிறேன். நான் கேட்குறேன். நான் நடிச்சுன்னா நம்ம சொன்னால் நீங்கள் வாங்க ஆறுதலா சாப்பிடுவோம். நோ நோ அப்பா டேப்லெட் போடுறதில்ல. அதுதான் நீங்கள் இவே 2 விட்டுட்டு சாப்பிட மாட்டேன்டாக்காண்டி எல்லா இடத்துலையும் அதை விலை பண்ணிடுறேன். வேணாம் இது நானும் தான் விட்டுட்டு சாப்பிட மாட்டேன். நேற்று 2 சாப்பிட்றேன். ஓ என்ன மாதிரி சாப்பாடு அந்த கடைக்கு போக தெரியுமா 3 பேரும்? சிலகளி அப்பா வந்து அரைக்குட்டி நீங்களும் போக தெரியுமா அந்த கடைக்கு? அப்போ போய் 3 பேரும் சாப்பிட்றீங்களா? கதவை போட்டுட்டு இந்த பேக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கதவை பூட்டிட்டு திறப்பை கொண்டு போக சொல்லுங்க. வந்து வேங்க பேக்கு அடி எனக்கு சொல்லுங்க. ஆமாம் அப்போ அந்த பேக்கை சூக்கேஸுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு நான் என்ன சொல்ல தெரியுமா நீங்கள் கதவை வழியாக பூட்டிட்டு 2 பூட்டு பூட்டிட்டு போங்க. இப்படிலாம் போவா கெஸ்ட்டில் கதவு. அப்போ 3 பேரும் போங்க. அவதான் நம்ம ரோட்டு கிடக்கணும். 3 பேரும் கையை பிடிச்சிக்கணும். அவன் குண்டப்பா கிடம் தெரியும். அம்மாவுக்கும் தெரியும் தான். 2 தான் நேற்று போயிட்டு தெரியும் தானே உங்களுக்கு. இந்த மதியம் போய் நாள் கவனமாக கையை பிடிச்சோன்னு கடக்க சொல்லுங்க. என்னம்மா? சரி அவதானம்மா போயிட்டு சாப்பிட்டுட்டு அடிங்க கடைக்கு இருந்து அடிங்க.
அதுக்கு வீடியோ காலில் பாருங்க எப்படி கிடைக்கணும். பாறைக்குட்டியை கையில் பிடிச்சி போங்க. அப்பா என் பிடிக்க சொல்லுங்க ஒரு கையால். அந்த அதான் 3 பேரும் கையை பிடிச்சி கொண்டு போங்க. அப்படியோ பெரிய ஒரு டிராஃபிக்கா? ஏனெண்டா இப்போ இந்த அப்பா நேற்று நான் பார்த்தேன், அதில் முன்னுக்கு வந்துட்டு கார் வேற பின்னுக்கு ஓடி வந்துட்டார். பின்னால் வந்து அடிச்சிருந்தா சரி. அதான் அப்படி பிறக்கூடாது. போனால் அப்படியே நீங்கள் போங்க, நிற்பாங்க அவங்க. ஓகே, நாங்கள் இப்போ அங்கே தகவல் தான் வயலே. ஓ தாண்டி பாரு. ஓ இப்போ இப்போ சாப்பிடுங்க பசிச்சு. அப்பா அவர் குளிச்சு ரீரூட் வேணாம், ரீரூட்னா அவ்வளோ அண்ணே ஹெலிமெட் கீழே அதான் நம்ம போங்க. இன்னும் சரியே என் அப்பா குளிச போடுறேன்ட்டு சாப்பிடாம இருக்க சரியில்லைப்பா. வந்தாலும் விரும்பி. கவிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூத்தவனை கூட்டி கொண்டு மச்சி பார்க்க போயிட்டான். எத்தனை மணிக்கு மட்டும் நடக்கும் அது? 5 மணி. 5 மணி. அவனை ஆக்களை பார்க்கணும் தான் அவனும். அந்த விளையாடுற பிளேயர்ஸ் இருக்கா நேரில் பார்ப்போம் உண்டு. என்ன டிக்கெட்டோட அதுக்கு ஃப்ரீ என்ட்ரி தான். ரேஸ் மேட்ச் அதுதானே ஃப்ரீ என்ட்ரி தான். ஓகே, அப்போ பாஸ்போர்ட் இது கதை எங்கே வந்து நானும் எனக்கும் காய்க்க தெரியாது காய்ச்சொன்று இருக்கேன் தான் சும்மா சமாளிச்சு. ஆ வந்துட்டு இல்லையா? இல்லை அதில் ஒன்று போனது அது லோக்கல் ஆஃபீஸ் ஒரிஜினல் போனோம். அது பெரிய எது இந்த பாஸ்போர்ட்? ஓ அது பெருசு. நாங்கள் பெருசுக்கு தான் விட்டோம். நாங்கள் இப்போ அதில் ஒன்று போனோம், சின்ன ஒன்று அங்கே சரியில்லை. ஓ பாஸ்போர்ட் உரை அடிக்கிற இடமா? கவர் அடிக்கிற இடம் இல்லை. அங்கேயும் செய்கிறோம் ஏடா பாஸ்போர்ட் செய்கிறோம் இல்லை அந்த இந்த அப்படி இந்த கதையை எதிர்பார்க்கவே இல்லை. யாழ்ப்பாணத்திலே செய்யக்குள்ள கொழும்புல ஒரு 2 பிரான்ச் இருக்காது கட்டு விட்டாலே கடைசி கேள்வியே. ஒரு காலம் அப்படித்தான் வந்தது. இப்போ வந்து கொண்டிருக்க மணி. ஐயோ, நேற்று வந்தது. நீங்கள் நேற்று முதலாவது போனதுங்கோ பேட்டரி கார். அதுக்காண்டி இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு சரியாக யோக் அடிக்கிறாள் எனக்கு விடுங்க. அப்போ இந்த காருக்கு பேட்டரி இல்லையோ ஒன்று. அவள் காருக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் தெரியாது. என்னென்ன வச்சு எங்கிறது தெரியாது. பேட்டரி காருண்டா ஃபியூவல் இல்லை, ஃபியூவல் அடிக்கல. அது ஃபுல்லாக எலக்ட்ரானிக் கார். எலக்ட்ரிக் கார் எங்களுக்கும் எல்லாம் தெரியுமென்று இல்லை, தெரிஞ்ச வச்சு வேற சொல்கிறான். அந்த நிற்குது நேற்று நீங்கள் வருவார். BYD ஆடா? BY என்று கொஞ்சம் திருப்பி பார்த்தா இதுதான். இது கொஞ்சம் பெருசு. இது இல்லை, புதுதானேடா? இல்லை இல்லை அது இது இல்லையோடா? சின்ன என்ன நீ தான் சொன்ன BYD என்று? அது முன்னுக்கு அந்த ஆமாம் அது ஸ்டார்ட் நின்றுட்டாடே பாருங்க. உதவும் முன்னுக்கு ஆமாம். நல்ல பேர் யூஜரமான கார் இது இல்லை. அதில் BYDலேயும் கணக்க மாடல் இருக்குது தானேங்கோ. இப்போ அல்டோவில் இது ஒரு மாடல். அல்டோ பெரிய மாடல் அக்கௌண்ட் பிடிக்காத முதல் வச்சுருந்தேன் நீங்கள். ஓ இதெல்லாம் சும்மா கம்பு வேத்துங்க. அக்னி என்ட்ரி எல்லாம் இந்த கார்லாம் இல்லையா? இதெல்லாம் வந்து இதுலேயே வந்து இதெல்லாம் அல்டோடா நாங்கள் ஓடி தெரிஞ்சா அம்மா மூடப்பா. செல்லக்கலையப்பா. இங்கே போன கையோட நீங்கள் இத்தாலியோட கார் ஒன்று எடுங்கோ. ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ இருந்தால் இவ்வளோ அங்கே கொண்டு இடிச்சு போடுவான்னு சொன்னீங்க தான் போன வருஷம். அதில் நீ எடுங்க நிம்மதியா அடுத்து படிவாக ஓடுங்கோ. நீங்கள் 2 பேருக்கு பிடிச்ச காரணத்தை கொடுக்க வேண்டிய. அதனால் நீங்கள் செஞ்சது அது நான் எவ்வளோ நாளும் வழியில் கதைக்கிற அந்த கதையை நீங்கள் என்ன செய்ய கதைச்சாலும் உண்டு தான். இப்போ எடுத்து வச்சா தான் நீ கொஞ்சம் பழகி கொண்டு இருக்கிறது பழகி முடிஞ்சது. அதை என்கிட்ட சொன்னது இப்போ மூத்தவ பிள்ளைன்னு இருக்கிற பிள்ளை அப்படியும் ஓடத்தான் பார்க்கும். ஆனால் ஓடக்குள்ளே அவளை அப்படியும் ஓட மாட்டான்னு எனக்கு தெரியும். அதனால் பிடிச்சா கொண்டு அவனும் கதைக்கிறான் நான். அப்போ அதால் பிள்ளை போன அப்புறம் ஒன்று எடுத்து தம்பியாக கட்ட கொடுப்பான். அவங்க படிக்கலாம் ஓடுவாங்க. அதான் இல்லை அதுவும் போய் நீ உங்களுக்கு நாங்கள் இஞ்சில் வர வேண்டியிருந்தது. அப்போ நீங்கள் அங்கே இல்லாமல் எடுத்து கூட இதுக்கு எடுத்துகிட்டு விட்டுட்டு வர பாவம் இல்லை. இப்போ இங்கே வந்துட்டு வர இருக்கு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வர தம்பியாக்கள். ஆனால் இந்த கதைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உச்சகட்ட பனிஷ்மெண்ட் என்னன்னு நான் சொல்லிட்டோம். இவையிலோக்கா தனியாக ஏற்றிக்கொண்டு போங்க.
உண்மையானே இல்லை, அதாவது பார்க்கட்டும் மூல டிரைவிங் உண்மையா இல்லை ஓடுவா இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடிக்கொண்டு வேற என்ன சொன்னாலும் இது இது ராயகிரிய ஃப்ளைஓவர் காலம், அது தெமட்டோட மேம்பாலம். கொழும்புல தென்னை நிற்குது. சே எங்க இங்கே ஒன்று தென்னை நிற்குது. அவன் தென்னையை காட்டுறத உங்களை தான் காட்டுற கதை காட்டுறோம் பாபா நல்லா இருக்கு. ஏடா இந்த கதைக்காண்டி அங்கே நிற்குது. அது இப்படி ஒரு பெரிய கடற்கரையை போனீங்கன்னா ஃபுல்லாக தென்னானுங்க. ஓ அது ஓகே. இல்லை நான் இதுக்குள்ள இப்படி நிறைய அந்த சோளம் மாதிரி தென்னியல் சோளம் மாதிரி இங்கே பாருங்க இப்படி நிற்கிது. இங்கே எப்போ பார்த்தாலும் ஜனமாக தான் சும்மா இருக்குது. லாக்கில் கொண்டு வந்துட்டு கேஷ் 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 தண்ணிக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. ஐயோ கீரை අටසිය දහයද කොයිද තිබ්බේ මේගොල්ලෝද எப்படி 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 வாம்பா நீங்கள் வீடு வந்து பார்த்து இறங்கலாம். திருவிடுது இல்லையா? அதான் பார்த்துறாங்க. ஹரி தேங்க்யூ. பாருங்க விழுந்து. சரி அப்போ என்ன இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட கொஞ்சம் நாங்கள் வரையில் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சாப்பாடு கடையில் முன்னுக்கு அடிச்சிக்காங்க. டக்கண்டு உள்ளடுங்க. சரி போட்டு வாங்க. இத்தாலி பயணம் போட்டு வாங்க. நான் ஒரு ஏதாச்சும் காட்டணுமே. நான் 2000 பாஸ்போர்ட் காட்டணுமே. நேற்று போகல. நான் போகிறேன். நேற்று நான் போனேன். நான் பாஸ்போர்ட் இல்லை. உங்களோட பாஸ்போர்ட்டா? பாஸ்போர்ட் நான் கொண்டு காட்டிட்டு போனேன். என்னென்னு சொல்லி போடுறீங்க? பாஸ்போர்ட்டில் நம்பர் போடணும். அதில் பிக்கப் பண்ணி அதை ஏன் சொல்லிட்டு போல காட்டிட்டு இருந்தேன். நீங்களும் போனால் போகலாம். உங்களுக்கு இப்போ இதுக்கு பாஸ்போர்ட் எந்த பாஸ்போர்ட்டை காட்டி போட்டுப்போம். நீங்கள் போகலாம். நீங்கள் போகலாம். அப்போ உங்களோட பாஸ்போர்ட்டில் மதிக்கிறாப்பா. ஆனால் நீங்கள் போயிட்டு திரும்பி வரலாம். அப்போ அந்த சைக்கிளில் வரலாம். நான் என்ன காரணம் சொல்லி போடுறது? நான் நீங்கள் இது அப்பான்னு சொல்லி போங்க. போங்க 2 பேரும் ஒரு சத்தம் இல்லை. போங்க இவாக்கு எதுவும் செய்யணும்ண்டு. படம் ஓட நினைக்கிறேன். நான் தான் போக வேண்டி வரட்டும் போயிட்டு வரட்டும். அப்படி என்ன போ கோவைக்க வேணும் புதுசா கையண்டா இருக்குது. சரியா பாடுபட்ட கை பாடுபட்டாலும் என்ன மனசு பாடுபட இல்லை. சின்ன வயதில் வாழ்க்கையில் பட வேண்டிய கஷ்டமோ துன்பமோ 18 பட்டாச்சு. கொடுக்க வேண்டியது நாளுக்கு கை நிறையா அள்ளி கொடுத்து போட்டு நிற்கிறேன். எதிராளிக்கு இடம் கொடுத்ததில்லை. பகையாளிக்கு பயந்து வாழ்ந்ததில்லை. ஊரா ஒட்டு வம்புக்கு போகல. வம்பு தேடி சென்றா ஒட்டு கொடுக்க மாட்டேன். பால் சொல்லுது வந்து என்னன்னு சொன்னா இப்போ அள்ளி கொடுத்த கையா. இப்போ யாரும் 50 போறது இல்லையா? போட்டி போறாம இல்லையா? கொஞ்சம் கேளு புத்தா. கல்யாண வாழ்க்கை 2 வாழ்க்கை 2 கட்ட போறேன். ஆரம்பத்தில் ஒரு குட்டியை நினைச்சிங்க. ஆனா கைப்பிடி வரையில தவறி போயிடுச்சு. ஆனா மனசு கேட்ட வாழ்க்கை ஒன்று. அழகு அண்டஸ்ட் பார்க்க இல்லை, குணத்தை தான் பார்த்தது. சொந்தப்படி போனாலும் அதை விட்டுக்கொண்ட நல்லம். இந்த நாடகம் பார்க்க அந்நிய நாடால உனக்கு செல்வாக்கடை இருக்குது. அந்நிய நாடுண்டா வெளிநாட்டு பயணம் விளங்குதா? வெளிநாட்டு போக போறோம் இருக்குது. 4 பொத்தொன்னு 4 பட்டையோ 4 பொத்தொன்னு 4 பத்தையோ எல்லாத்தையும் விடுங்க. 3 பாம்பு நினைச்சுக்கோ. நீட்ட பார்க்க என்ன பாம்பு சரியா தெரிஞ்சது நல்லா மட்டும்தான். 3 பாம்பு நினைச்சுக்கோ. சரி பாம்பு ஓகே. மனசு நல்ல வாய் கொஞ்சம் ஓட்ட வாய். படபடன்னு பேசினாலும் குணம் நல்லம். நீ நினைச்ச 3 பாம்பு. ஒன்று நல்ல பாம்பு, 2வது சாரை, 3வது ஒரு புடைய நினைப்பமா நாக நினைப்பமான்னு மனம் தடமாடிடுச்சு. 3 தான் தெரியும் உங்களுக்கு. இல்லை அப்படி ஒன்று சொல்லல. இப்போ நான் நினைச்ச பாம்பு வந்து நான் அது ஒன்று உண்மை. நான் நினைச்ச வந்து மலைப்பாம்பு. அதான் நினைக்கக்குள்ள மனம் தடமாடி. அடுத்து வந்து மலை விழுங்கி பாம்பு உண்டு. 3 பாம்பு நினைச்சேன். அதான் மனம் தடமாடிடுச்சு. நீங்க அப்படி சொல்ல வரையாது. அப்படித்தான்
அதான் புத்தா நீ நினைச்சது இந்த மாசம் 31ஆம் தேதி இடையில ஓ நினைச்சது சாதிக்க இருக்குது ஆனா தடங்களா இருக்கு எது நினைச்சாலும் தடங்கள் நான் என்ன சாதிக்க நீங்க நினைக்கிறீர்கள் என்ன சாதிக்க நினைக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீர்கள் நீங்க செய்ய போற தொழில விளங்குதா இனி எதிர்காலத்துல ஒரு மணிக்கு அடிமை இல்லாம 4 மக்களை போல வாழ்ந்து காட்ட இருக்க கிரகத்தை மட்டும் கொஞ்சம் விளங்கி போடும் என்ன கிரகம் எங்க பாக்குறது கிரகம் இருக்குது கண்ணூர் எங்க போனா சரி பண்ணலாமா அதை கை நீட்டு சொல்லித்தார இப்ப அந்த கண்ணூர் கேட்கற என்ன செய்யலாமா 5 பத்து 5 பத்தியோ ஓகே இருங்க சொல்றேன் இருந்துக்காங்க 3 பூ நினைச்சுக்கோ 3 பூ சரியா பையனே நான் வித்து சாப்பிடல பையனே நீ சப்ப வேணாம் தம்பி மாட்ட கை மூடு நான் சொல்ல வேண்டியது மட்டும் சொல்லு பாப்போம் ஓகே ஓகே ஆண்டவரே என்ன பிடிச்ச கஷ்டம் என்ன பிடிச்ச கிரகம் நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் இருக்கிற தடங்கள் வந்த வழியில விலகி போகணும் என்ன பிடிச்ச சனியன் விலகி போகணும் என்ற கையால அம்மனுக்கு முருகனுக்கு ஆஞ்சனார் கோவிலுக்கு ஓகே ஒரு பூசைக்கு ஓகே 3000 4000 ஓகே கொடுக்க முடியாது ஓகே சொல்லும் கொடுக்க முடியாது என்ற கையால இந்த 500 ரூபாய் கணக்குல 4 பூசைக்கு ஒரு செலவு உயிருக்கு விட பெருசு இல்ல உயிரை விட பெருசு லட்சக்கணக்கில் இழந்துட்டேன் உண்மைக்காது சொல்லுங்க கிட்டத்தட்ட 35 லட்சம் லொஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் நீ இருந்ததெல்லாம் இழந்துட்டேன் ஆனா காசு இருந்தா நீ புது மாப்பிள்ள போல இப்பதான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க 2 கார் இருந்தது விளங்குதா வெளிநாடு வலிக்கிட்டு 2 காரும் போயிடுது அந்த வாயில சொன்னியே செலவு இந்த கையில வச்சு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு நெஞ்சு தொடங்க சரியோ அத கொஞ்சம் நில்லு புத்த துடைக்கோ என்ன செய்ய அந்த வாயில சொன்ன செலவுண்டு இந்த வெத்தலைக்கு மேல வச்சு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு நெஞ்சு இப்படி தொடங்க அந்த காணிக்க வச்சு தொடங்க அந்த செலவு வச்சு தொடங்க அந்த செலவு வச்சு தொடங்க செலவங்கமா வைக்கிறது இருக்குது ஒரே மனமா வச்சு அந்த செலவு காணிக்க வைங்க அட புத்தா காணிக்க வைக்கும் அந்த காணிக்க வச்சு நெஞ்சு தொடங்க பாத்தீங்களோ உங்க புலவுரையல் 35 லட்சம் லொஸ்ட்ல நிக்கிறேன்னு சொல்றேன் காசை வச்சு நெஞ்ச தொடங்க 35 லட்சத்துமா இதுல வச்சு தொடங்க 35 நாங்க போறது இப்ப அலச்சே ஒன்றும் நினைக்காத மனசுல வச்சு அந்த செலவு காணிக்க வைங்க இதுல காணிக்க வைடா காசை வைடா காணிக்க வைக்கோ இந்த தம்பி மாற ஸ்டைலா இருக்கிறாரு இந்த பொடிய அவன் ஸ்டைல் ரூபாயில பிடிச்சிக்கிறவங்க எல்லாம் போகணும் மண்டூரியமா நம்ம வையும் ஒருத்தரோட 100 ரூபா வேலையாடி தான் இருக்கு இன்றைக்கு ஒரு ஆளுக்கு சரியா கையில எவ்வளவு சொன்னீங்க 500 ரூபாய் காணிக்கத்தானே சொன்னது 500 ரூபாய் இல்லையே அம்மா 500 ரூபாய் இல்லையே அடுத்த பையன் மேல சந்திப்போம் இதுல நீ எங்க இருக்கிற நீங்க இல்லைங்களா கதைப்போம் கொஞ்சம் போல நான் ஒரு விஷயம் கேட்கணும் கதை கட்டுவோம் நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்பேன் எனக்கு தடங்களாக இருக்க ஒரே ஒரு விஷயம் தான் கேட்பேன் அதுக்கு சரியாக தீர்வு வச்சுருக்கோம் நான் இது பார்க்குறேல உனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் சரியாக கிடக்கு கிரகம் இருக்குது எனக்கு எப்போ கல்யாணம் மட்டும் பார்த்துருவோம் அதான் கிரகம் அது எல்லாம் பிரச்சனையா இருக்குது தடங்களா இருக்குது அந்த தடங்கள் போகணும் தானே சாமியை வச்சுக்க சனி பார்க்குற எல்லாம் குழம்புதே இல்லைங்க சனியனை கிட்ட வச்சுக்கிட்டு சாமியை கூப்பிட்டா சாமி வருமா இந்த சனியனை கொஞ்சம் ஒதுக்க போடணும் ஒதுக்கி போட்டா தான் சாமி கிட்ட வரும் இவனை ஒதுக்கையா இவன் தான் சனி எனக்கு அதே சாமான் தான் எனக்கு சொல்றது மட்டும் சொல்லு எனக்கு இப்போ இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும் இல்லையா ஒரு மனசுல சொல்லு ஆண்டவரே என்ன பிடிச்சது அந்த பயணத்துல விலகணும் என்னமோ இந்த 500 ரூபாய் காணிக்கையில எங்க கிடக்கு 500 ரூபா கிடக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை 500 ரூபா காணிக்க கேளுங்க 200 ரூபாய் செலவு வச்சு நெஞ்சு போடுங்க எனக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடக்காட்டி 500 ரூபா கண்டவளா நாளாச்சு நல்லா சரி வரும் புத்த சத்தியமா சரி நம்புறேனா இந்த தட்டை சத்தியமா சரி வரும் உங்களோட வார்த்தையை நம்புறேன் கல்யாணம் இந்த வருஷம் நடக்கும் சரி வரும் கல்யாணம் நடக்கும் ஒன்றும் பயப்பட வேணாம் சத்தியமா கை கூடும் என்னன்னு நீங்க இப்படி சரியா சொல்றீங்க
என்னன்னு சரியா சொல்றீங்க? பிறந்த ராசி பிறந்த லெக்கணம் ஸ்ரீதேவி மிச்சம் நல்லம். கொடுக்க வாங்குறதுக்கு மனசு நல்லா கொடுத்து நல்ல பேர் உண்டு இல்லை விளங்குதா? கொடுத்தது திருப்பி கேட்க போனா அடுத்தது பகையோட தான் இருக்குது. எல்லாத்துக்கும் நீ முன்னுக்கு போற, ஆனா உண்டு முன்னுக்கு வாரத்துக்கு ஆக்கள் இல்லை. விளங்குதா? உன்கிட்டயே திண்டு உன்னோட உடுமான உடுத்தவங்க தனக்கே எதிரியாகத்தான் நிக்கிறாங்க. உண்மை கதை. விளங்குதா? உண்மை கதை. இப்ப கிட்டத்துல நீ போற ரோட்லயோ போற வாகனத்துல தெரியாது மழை போல வந்தது உயிருக்கு சாகோணம்னு வந்துச்சு. சரியா சொல்றீங்க. நூறலியா போய் காணல. மழை போல வந்தது ஆண்டவர் காத்து போல விளக்கி வச்சுட்டாரு. எதிர்காலத்துல அவசர தத்து இல்லை. தாய் கிட்ட போகணும், சொந்தத்துக்கிட்ட போகணும் மட்டும் நினைச்சு பார்த்தது இல்லை. நான் இருந்தா சாப்பிடுவேன், இல்லாத சும்மா இருப்பேன் சொல்லித்தான் தீர்மானத்தோட நிக்கிறேன். இல்லாத ஆக்கள் என் வீட்டுக்கு வந்தா நான் கொடுத்து பாசத்தை காட்டுவேன்னு சொல்லி நம்பிக்கொண்டு இருக்கிறேன். விளங்குதா? ரோட்ல விழுந்த மாடுக்கு நீ உயிர் கொடுக்க போன, உயிர் கொடுத்த மாடு திரும்பி உன்னதான் முட்டை. சரியானது. 4 கால் மாடு இல்ல மகே, 2 கால் மாடு. 2 கால் மாடு. நீ நம்பி போக வேண்டிய பயணத்துல கடவுள் துணையால நல்ல வழி காட்டுவார். அதுவும் பசுமாடு. 2 கால் பசுமாடு. கல்யாணம் எப்ப நடக்கும்னு சொல்லி போட்டு போனோம். கல்யாண வாழ்க்கை ஒன்று சொத்து இப்படி போனாலும் குணம் நல்ல மண்டு கைக்குள்ள அம்மன் துணையால அதிர்ஷ்டம் உண்டு. சரி, சந்தோஷம். படியா சாப்பிடுங்க. சரி, கொத்தா சரி, சில பேர்கிட்ட இருக்கு. நான் சில பேர்கிட்ட எல்லா டைம் இல்ல. இப்படி சொன்னதெல்லாம் சரியாக கேடாப்பா. ஆள் செய்வா, ஆள் சொன்ன எல்லாம். உனக்கு 2 கல்யாணம் எல்லாம் செய்யாதான் நடக்கு. அதுதானேடாப்பா 2 கல்யாணம்டா. அடுத்ததா தம்பி குழம்புறான். எல்லாரும் எங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாம்சம் மனைவியாரும் உள்ளுக்கு நிற்கணும். இப்போ நாங்கள் வெளியில் நின்ற இடத்துல இப்படியான சில ஃபெம்பல்கள் நடக்குது. உண்மையிலேயே கடவுள்கிட்டபடி கூறி கேட்கக்கூடாது. சரியான பிள்ளை. நான் சும்மா ஃபெம்பலுக்காண்டி வீடியோவில் சும்மா கொஞ்சம் படிக்காண்டி காய்ச்சது பார்த்துருப்பீங்க. எனக்கு நிதான் கல்யாணம் சரி வருமா கிரக வேலைனா தான் இப்போ குழம்பி போய் நிற்கிறான். எல்லாம் உண்மையாக தான் சொல்கிறேன். சரி, ஓகே, நான் அடுத்துக்கிட்ட போவேன். விசா அலுவல் சரி வரலும் பாஸ்போர்ட் அலுவல் முடிஞ்சன்ற சந்தோஷம் வேணா. பா அங்கே வெகனார் போல இருக்கிறா. ஓ, அதுதான் என்ன. ஆனால் வேனில் வாரதோட இது ஓகே இல்லையா தம்பி? வேனில் வாரதும் அந்த ஃபீவலுக்கு கொடுக்குறதெல்லாம் ஓகே தான். அப்படி அது கிண பேருண்டா ஓகே. 3-4 பேருண்டா இது ஓகேறேன். அதை விட இதுல உண்டு தட்டுப்பட்ட இது மற்றது இது என்ன? இது எங்கட காரணம் தானே, வெகனார் தானே. அதோட மோட்டத்தனமான ஓடுறோம் இல்லைங்க. எல்லாம் தட்டுப்படுற ஒரு பக்கம் இருக்குல்ல. நீ அதுகளுக்கு அடுத்து கொண்டு வந்து ரஃபிக்குள்ளே நம்ம என்னத்துக்கு ரிஸ்க் எடுப்பேன்? அதை விட இப்போ என்ன காசுக்கு ஏதோ பிரச்சனை. மாமா இருக்கிறார், கொடுப்பேதான். அதான் யோசிக்காது. இப்போ வேறு நீ பெண் நடக்க போகணும். அதாவது மக்களே நாங்கள் இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு ஏன் வந்தன்றதை யோசிப்பீங்க. அதாவது இப்போ திருமணம் ஆகின பிறகு பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை பேரை பொறிக்கணும். என்ன உதாரணமாக விதூட பாஸ்போர்ட்டில் எந்த பேரையும், எந்த பாஸ்போர்ட்டில் விதூட பேர் அப்படி தானே. எந்த பாஸ்போர்ட்டில் மட்டும்தான் இந்த பேர். ஏன் அப்படி? தேவைகளுக்கு மட்டும் எனக்கு மட்டும் தானே இந்த தலை பேர் மாறும். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு மாறிட்டா அப்போ தலை பேர்? ஓ, ரெஜிஸ்டர் மாறிட்டேன். அப்படி அப்போ எனக்கு போய் இது இல்லையா? உங்களுக்கு தெரியாது. அது சரி. நான் போய் யோசிச்சேன், ஏண்டா என்ன எந்த அளவுக்கு என்ன கூப்பிடலேன்னு. அதான் முழக்கம் என்ன அப்படி போகுதப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் கெஸ்ட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் நிற்கிற கெஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்குண்டா ஆமாம் சீட்டில் இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு மாமா ரிப்பெல்லாம் எப்படி போகுது மாமா? நல்ல போகுது மாமா. கொட்டே சும்மா பாஸ்போர்ட் ஆஃபீஸ், ட்ரான்ஸ்லேஷன் செய்கிற ஆஃபீஸு, விசா ஆஃபீஸ்ன்னு விட்டு சும்மா சுற்றி பார்த்துடுதான்.
அப்போ இதுக்கு கொழும்பு வந்து ஓகே ஆளுக்கு இனிப்போ எங்கள்ட கெஸ்ட்டை பார்க்க போகிறோம். கெஸ்ட்டை பார்த்துட்டு போய் நாங்கள் கிளம்ப போகிறோம். அங்கே கிளம்ப போகிறோம். அப்போ அப்படி ஒரே போகுது பிரச்சனை இல்லை. ஆள் கடைக்கானால பார்க்குது தம்பி தானே இந்த இது ஒன்று உண்மையா பிள்ளையாரோ? ஐயோ சரி பிரச்சனை இல்லை. இதில் என்ன அந்த எல்லாம் அஞ்சதுன்னு காட்டி கொடுக்குறீங்க. தமிழண்டு என்ன சுத்த தமிழா இல்லை நோமலோ? ஏன் பிள்ளையார் வச்சா தமிழாயிருமோ? அங்கே மேலே புத்தர் இருக்கிற பார்க்கலையோ நீ? கொஞ்சம் ஒரு பிக்மி இந்த பேரப்பா வண்ணான பேர பிரமோதா மதுசா நல்ல ஆள் நீ. அண்ணா தமிழ் தெரியுமோ? போடா பைத்தியா உண்டு கதை நீ போடா. ஒரு நிமிஷத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக் வர பார்த்து. அது தமிழ் மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்தேன் லுக்கை பார்த்தேன் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகிட்டு. ஆனால் ஏன் நான் சிலவா சொன்னு நினைக்கிறேன். ஈவன் தமிழாக இருந்தால் கூட நோமா சில கதைகள்லாம் அறியுமோ? அடே இடத்துக்குள்ள தமிழ் வித்தியாசம் தம்பி அறியுமோ? இப்போ நீ கேட்குறதெல்லாம் தம்பி எல்லாருக்கும் பிள்ளைங்க ஒன்றைக்காயா? கண்டியில் இருக்கிறாங்கல்ல யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்களுக்கே உண்டு அது புறாவலாங்க. எங்களோட நாங்கள் எங்களுக்கு விளங்குது. அதே மாதிரி இப்போ எங்களோட கதை வந்து சில இடங்களில் இப்போ நூறடியா அங்கே இங்கேன்ட்டு போனால் அது மாதிரி மாமன்ற கதையெல்லாம் இத்தாலி போன மட்டும் சரியாக கஷ்டப்படுது எனக்கு விளங்கினது. நீங்கள் அந்த முதல் அங்கே இருந்தானே கதை கொஞ்சம் வித்தியாசம். சாப்பாடு எப்படி இருந்துச்சு விது? நல்லா இருந்தா? ஓகே. அக்னியை மட்டும்தான் நல்ல வல்ப் மாதிரி தெரியுது. அது பிரச்சனை இல்லை, உள்ளதுதான் தெரியும். பானையில் இருக்க அகப்பிறாரு வெண்ணெய் வச்சுட்டு அங்கிட்ட முன்னூறு காட்டு அதோட மெட்ரோ இல்லையே? இப்படி தான் நாங்கள் அங்கால எல்லாம் பஸ் உதய சொன்னோம் மெட்ரோ ஒன்று இல்லையோ? மெட்ரோ பஸ் இதுதான். நான் பழுதா போட மாட்டோம். இதுதான் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள 2 ஓடுறோம். உதான் மெட்ரோ மெட்ரோன்றது வந்து வேறு. சும்மா இருக்கும் சொல்ல விடுங்க. எனக்கு தெரியும் அது அப்படி தான் சொன்னதான் அது மெட்ரோ இல்லை. ஆனால் உதான் வீடியோவில் நான் போட்டோம் மெட்ரோ இல்லையோடாம்பி. சிவப்பு கலர் பஸ்ஸில் முன்னுக்கு அந்த ஏழாக்களுக்கு அங்கடா கண்டு. அப்போ இது வரனா வடியாக இருந்து போகலாம். இல்லை பெரிய பஸ் தானேப்பா. நீங்கள் என்ன நான் எல்லாம் தான் இந்த ஒரு ஆளை உதாரணத்தை சொல்லத்தான் வேணும். அப்போ அதை கண்டிடாக்கள் உங்களை சொன்னால் எல்லாம் இருந்து போகலாம் பிரச்சனை. என்னண்டு இது அப்போ பார்த்தீங்களா அப்புறம் என்ன? ஐயோ கடவுள். அப்போ பாஸ்போர்ட்டில் பேரை குத்தியாச்சு. இனி வேறு என்ன செய்யணும்? இனி நாளைக்கு திருப்பி ஒரு விசா அலுவலாக வந்துட்டு விசா வந்துன்னு சொன்னால் ஃப்ளைட் ஏறுறது நினச்சா கொஞ்சம் பயமாக தான் கிடக்கும். உண்மையாக தான் தெரியுமா? ஏற பயம் இல்லை, அவங்க லோட கிடாப்புறான் ஒரு மாதிரி. அது நாங்கள் அது இணைச்சமெண்டா பயம் வந்துடும். என்ன சொல்லுங்க, இடையில பறந்து கொண்டு இருக்க ஒரு நினைவு கொண்டு வரும் தானே. இது விழுந்தா என்ன நடக்கும், எரிஞ்சா என்ன நடக்கும். இப்போ உண்மையிலே 50-50 தானே. இப்போ எல்லாரும் பழகிட்டு போயினோம் எல்லாம் ஒரு 50-50 தான். எனக்கு அடிக்கடி அஜ்ஜா குட்டி சொன்ன ஞாபகம் தான் வரும், கதை தான் ஞாபகம் வரும். ஒரு நாளைக்கு 70 ஃப்ளைட்டு ஒரு இறங்குது அவன்டா. எப்பயாவது 2 தான் விழுகுது. அப்போ நம்பிக்கையா போங்க, ஒரு நாளைக்கு 70 ஃப்ளைட்டு இறங்குது ஏன்ட்டு அதை தான் யோசிச்சு போட்டு சரியா நொடிப்பையாக இருக்கிறது. வேறு வாகனங்களில் வந்து ஏதாவது மிஞ்சும் நோமலா. இப்போ என்ன சொல்லுங்க, இப்போ இதில் கூட போகிறோம், கெஸ்ட்டு போகிறோம். நானும் சொல்ல வரையில. இல்லை நான் என்ன சொல்ல வேண்டாம். இப்போ நார்மலாக வாகன போக்குவரத்துகளில் வந்து சின்ன ஒரு ஆக்சிடென்ட், சின்ன ஒரு முறிவு தானம், சின்ன ஒரு உடைவு தானம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளைட்டுனா நீ ஒன்றும் இல்லை தான். இல்லை வாகனங்கள் இப்போ ரோட்டில் ஒரு புள்ள வந்துட்டா கொண்டை கரையா விட்டுட்டு நாங்கள் கூப்பிடுவோம். ஃப்ளைட்டில் வாகனத்தில் ஒரு புள்ள வந்துட்டு கீழே வந்து சரி ஓவராக காத்தடிச்சு ஒரு செட் உடஞ்சு போச்சு. என்ன இது அப்போ
அப்படி அதான் எது நடந்தாலும் ஒன்றும் செய்ய இல்லாது அவசரமாக கொண்டு வந்து அன்றைக்கு இங்கே ஸ்ரீலங்காலேருந்து இவளுக்கிட்ட ஒரு ஃப்ளைட்டுக்கு இறங்கின சில் வந்து ஏறையிலையாம் மேலே சரியோ அதே மாதிரிக்கு ஏறின சில் இறங்கலேண்டா அதான் இறக்க சில் இறங்காட்டியும் பிரச்சனை தானே எரிச்சிடும் அந்த தேய்ச்சி நெருப்பு வரும் பிரச்சனைன்னு சொல்றீங்கல்ல சரியே பட்டிக்கணுமே சில் தானே மெயின் ஃப்ளைட்டுக்கு சில்லுக்கு வச்சுக்க சொக்கஞ்சரை என்ன சிரிக்கிறேன் பார்த்தா விளங்க சொல்கிறேன் நான் அப்போ சில்ல அப்படி ஓகே யோசிச்சு பாரு ஃப்ளைட் இந்த சில்லு எப்படி இருக்கும்டா